சார்கிட்ட கொடுத்து இதை நந்தகோபால் சாருக்கு கொஞ்சம் இடம் இல்லைன்னா கொஞ்சம் ஸோ அதால் ரொம்ப பெரிய நன்றி ராஜா, பெரிய ஒர்க் அது. அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குற விஷயம் எல்லாமே வந்து இவனுக்கு என்ன தெரியும்னா டிஜே தான் தெரியும். சாராவை டிஜே பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நீ வா இதெல்லாம் பண்ணுன்னு நைட் அண்ட் டே ஸ்பெஷலாக மியூசிக் கொடுத்து, மியூசிக்கில் ஐடியா கொடுத்து அந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ண சாராவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் டிஏ ஆர்டிஸ்ட் திலீப்பனுக்கும் நன்றி. மேக்கப் ஆர்டிஸ்ட் பூஜா தேவி, குழந்தை பிறந்துட்ட பிறகு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது, கை குழந்தையாக இருக்கும்போது கூட அவங்க கை குழந்தை இருக்கும், பட் ஆனாலும் வீட்டில் விட்டு வந்து நைட் அண்ட் டே என் கூட வந்து அது ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தீதி, தேங்க்யூ தீதி. அதுக்கப்புறம் என் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என் கூட கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லைனா என் கூட ட்ராவல் பண்ணி என்னை பார்த்துக்கின விஜய், நன்றி விஜய். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், முக்கியமான செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஸ்ரீதர், சிவாங்கி ரொம்ப நன்றி. ஸ்ரீதர்னா என் சின்ன வயசு ரோல் பண்ணுவேன், அவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அசோகண்ணா, இந்த ஆள் மட்டும் இல்லைன்னா சத்தியமாக நாங்கள் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை. அசோகண்ணா நடுவில் 2-3 பேர் சொல்லியிருக்கேன், அசோகண்ணா இல்லைன்னா இல்லவே இல்லை. யாரை பார்த்தாலையும் போய் காசு கெடுங்க, எங்கள் படம் பண்ணோம், நீங்கள் வாங்க இந்த படம் பாருங்கள், அவங்க வீட்டில் போய் அவர் பாத்ரூமில் இருந்தால் கூட தட்டி எப்படின்னா வாங்கி வந்துடுவார், வாங்க. நான் சும்மா சொல்லுவேன், நான் இந்த லொக்கேஷன் அந்த மண்டபம் பெருசாக இருக்கும், கபார்னு உள்ளே போந்துடுவார், போய் அவங்க ஓனர் வீட்டுக்கே போயிடுவார், சார் எங்களுக்கு ஷூட்டிங் வேணும் சார்ன்ட்டு காலையில் 6 மணிலேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஆர்வம், இது இப்போ இல்லை, என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே அவர் பண்ணியிருக்காரு. அசோகனாக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸு, முக்கியமான அசிஸ்டன்ஸு ராபின் இன்னைக்கு இல்லை, பயங்கர ஃபீலிங் அது, அவன் ஷூட்டில் இருக்கான். ராபினுக்கு ரொம்ப நன்றி. ராபின் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ஷூட்டிங் டைமில் சாப்பிடவே மாட்டான், ஜூஸ் மட்டும் தான் குடிப்பான். ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்டேன் ராபின், இல்லை நான் சாப்பிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாத்ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நான் சாப்பிட வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் கூட ஒர்க் பண்ணுவாங்களான்ற அளவுக்கு எனக்கு ஃபீலிங் ஆகி போச்சு, என்னடா நம்ம குடும்பம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேனி ப்ரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொத்துன்னு கீரை வந்துட்டார், 4 நாளாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஆனாலும் மறுநாள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்புல, அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் லிரிசிஸ்ட்டுங்க, இது வந்து ஒரே ஆள்கிட்ட நம்ம எல்லா பாட்டும் எழுதுறோமானா இல்லை, இது பல விஷயமா இருக்குது. சில விஷயங்கள் வந்து சாங்காக கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு பிளான் பண்ணி பக்காவாக அவங்கவுங்ககிட்ட கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளானிங்காக இருந்துச்சு. அதில் குட்டிரேவதி மேடம் சொல்லவே தேவையில்லை, அவங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. யுகபாரதி அண்ணன் ரொம்ப அசால்ட்டாக என்ன அப்படி வந்தார், எழுதினார், சரிப்பா ஓகேப்பான்ட்டு போயினே இருந்தார். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார், இந்த படம் நல்லா பேசப்படும், நீங்கள் கவலையப்படாத, எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வா, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தார். அவர் இன்றைக்கி இல்லை, அவர் தஞ்சாவூரில் இருக்கார், வர வேண்டிய நிலைமை. ஆனால் மேலும் நான் அடுத்த ப்ரோக்ராமில் வந்து சந்திப்பார். அதுக்கப்புறம் ராஜண்ணை போய் பேசும்போது அவர் எப்படி எழுதுறாருன்னு எட்டி பார்த்துன்னு இருப்பேன், ஆனால் இது ஓகேவா இல்லைண்ணே இது வேணுமா இது வேணாம், அவ்வளோ கிளியராக அவர் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லும் போதும் அவ்வளோ சூப்பராக எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டு எல்லாமே செம்ம சூப்பராக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ பேசுகிறது நீங்கள் கட் பண்ணி கூட போடுவீங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக நிறைய விஷயத்த பார்த்து எழுதினார். அதுக்கப்புறம் வாசன், மலேசியாவிலேருந்து வாசன்றவர், அவருக்கு சொல்லவே தேவையில்லை, அவர் அவ்வளோ பெரிய உழைப்போட்டு வாசன் தலைவரே ரொம்ப நன்றி அந்த ரேப்க்கெல்லாம். அடுத்தது என்னுடைய லிரிசிஸ்ட்டுன்னு தாண்டி என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான அசிஸ்டன்ட் டைரக்டர் இளமாறன். ஏன் உன்னை லிரிசிஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டுன்ற பேரில் நீ நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுயா. ஸோ லிரிசிஸ்ட்டாக நீ வளர்ந்துரு, கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் அப்படியே டைரக்டர் ஆகிடு, சரியா. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. இந்த ஆள் வந்து எதுக்கு கண்ணாடி போட்டேன்னா, ஒரு நாள் கண்ணாடி எடுத்துட்டாப்புல, எனக்கு நான் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே தெரிலனா அதுக்கு தான் நான் ஒரு வாட்டி கண்ணாடி காணாமல் போயிடுச்சு. அவர் என்னன்றாருன்னா, அது என்னோடய செகண்ட் ஐ அப்படின்றாரு. கண்ணாடி நான் பார்க்குறேன், என்னடா எப்படின்னா அவர் விரலாம் இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்குன்னா, எப்போ ஏன் ப்ரோனா, இல்லை ப்ரோ என் கை இப்படி தான்றாரு. அப்போ தான் தெரியுது அவர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி டம்பிள்ஸ் தூக்குனா எப்படி பைசப்ஸ் வருமோ அது மாதிரி விரலெல்லாம் பெருசாகிட்டு வருது, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. அவன் நினச்சோம் என்னடா மியூசிக் டைரக்டர்னு. எக்ஸ்ட்ரானரி மியூசிக் போட்டு, அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு பிரதர். எனக்கு இந்த படத்தை வந்து என் படத்தை ரொம்ப தெளிவாக காட்டினது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஜுவல் ப்ரோ நேற்று கூட இந்த ட்ரெய்லருக்கு மியூசிக் எங்கே போட்டார்னா, அவர் பஸ்ஸில் வரும்போது போட்டு அனுப்புனார், 5:30 மணிக்கு அவுட் எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப பெரிய
ஒர்க்குன்னு நினைக்கல, ஏன்னா கண்டினியூஸாக பிஸி அந்த ஆள், பிடிக்கவே முடியல. அவர் நானும் நேற்று ராத்திரி கம்போஸ் பண்ணது காலையில் மட்டும் வந்த பிறகு தான் அவுட் எடுத்தோம். அதுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இன்றைக்கி சத்தியமாக அவர் வந்து தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டராக வருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் என் கேமராமேன் அவர் தான் சொன்னேன்னா எமோஷன் ஆயிடுவேன். அவர் சொல்லுவார், ஜி ஸ்டேஜில் இருந்தால் அழுதுறாதீங்க ஜின்னு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியம். கேமராமேன் எவ்வளோ முக்கியம்னா, கேமராமேன் தானே சினிமா, ஆனால் அவர் இருக்கிறதே தெரியாது. சும்மா கேமரா இல்லை ஜி அப்படின்னா ஜி அப்படின்னு ஒரு கண்லேயே நாங்கள் பேசிப்போம். அந்த அளவுக்கு எவ்வளோ கனெக்டடாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா அவ்வளோ கனெக்டடாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது சாதாரண கனெக்ஷனே இல்லை. ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய சினிமாவை ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இப்படி தான் பண்ணலான்றது எவ்வளோ எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ நான் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைப்பேன், ஆனால் என்னை விட பயங்கர பொறுமைசாலி அந்த ஆள். இப்போ கூட பாருங்கள், ஒரு சைலண்டாக அந்தளவுக்கு பயங்கர பொறுமையாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது வரைக்கும் நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. நான் கூட கத்தின்னு இருப்பேன் அங்கே இங்கேன்னு, கோவப்பட்டதே இல்லை. எப்படி அவர் அதை ஹேண்டில் பண்ணுறான்றது நானும் எவ்வளோ வாட்டி அனலைஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது பொக்கிஷமாக எனக்கு வந்தது வந்து இன்றைக்கி இந்த சினிமா இப்படி இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் என் கேமராமேன் மட்டும்தான். நன்றி ஜி, ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, சிவராமா வந்திருக்காரா, நீங்கள் மேடையில் உட்கார வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது அவர் மேலும் மேலும் நிறைய நீங்கள் அவரோட டிசைன்ஸ் பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சத்தியமாக சொல்கிறேன். இங்கே ப்ரெஸ் மீடியா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணார். அது ஏன் எப்படி பண்ணார், என்ன பண்ணாருன்றது நீங்கள் அவரை நீங்கள் பர்சனலாக சொல்கிறேன். ஸ்டேஜ் ஃபியராக இருக்குன்றாரு, ஆனால் அவரை பார்த்தா நீங்கள் ஃபியர் ஆகிடுவீங்க. எப்படி இதை க்ரியேட் பண்ணி, ஏன்னா அவரை பார்த்தா சத்தியமாக ஆச்சரியப்படுவீங்க. நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட கிளியராக சொல்கிறேன், அது உங்களுக்கு ரைட்டிங்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த பர்சன் எப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாருன்னு. ஏன்னா ஷாக்கிங், நான் இவ்வளோ பேசுகிறேன், ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு அவருடைய டிசைன்ஸ் அவ்வளோ கிளாஸாக சூப்பராக ஒரு டிசைனும். நானும் பாப்னா சார் கையெழுத்து கும்புறாரு குரூப்பில் டிசைனை பார்த்துட்டு நாங்கள் தப்பிச்சிருவோண்டா நாங்கள். ஒரு டிசைனும் அவர் சூப்பராக பண்ணி கொடுத்த சிவராம சுரேஷ்க்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் காயத்ரி ஷான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். காயத்ரி ஷானோட பெர்ஃபார்மன்ஸு இந்த படத்துக்கு வெயிட் ரிடக்ஷன் இன்க்ரீஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் காலையில் 12 மணிக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக 12 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட சொல்லியிருக்கேன். 1க்கு 2 இல்லை 3 கூட சாப்பிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 6-7 மாதம், ஒரு 10 மாதம், கிட்டத்தட்ட 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு போர்ஷனை ஷூட் பண்ணுறதுக்கே. அந்தளவுக்கு பெரிய உழைப்பை போட்டு இந்த படத்தை வந்து பயங்கர கிளாஸாக அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வரணும். அந்த ப்ரெக்னென்சி சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவாக, அந்த ஃபேஸு, இந்த ஹார்ம்ஸ் எல்லாமே பக்காவாக நல்லா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 6 மாதம் நாங்கள் சாப்பிட வச்சு அப்படியெல்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் பெரிய பெரிய ஒரு உழைப்பு. ஏன்னா அவங்க அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பெல்லாம் வராத போயிடுமான்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பு அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணலான்னு. ஆனால் அதை அவங்க நம்பி அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணி அதை இன்றைக்கி நம்ம கூட காட்டுறாங்கன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நானும் கேமராமேன்லாம் ஷூட் பண்ணே இருக்கும்போது பார்ப்போம், அவ்வளோ சுவாரஸ்யமாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் இது செம்மையாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கடான்னு. அதுக்கப்புறம் இந்த படம் எவ்வளோ நான் இவ்வளோலாம் முக்கி பேசினா கூட இதெல்லாம் அவ்வளோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி வர சினிமாக்கள் முன்னாடி இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் முக்கி பேசலாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கை தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாதியில் ஸ்டக்காகி நிற்கும் போது வந்து இது செத்து போச்சு, ஆல்மோஸ்ட் செத்துருச்சு. எல்லாருமே நினச்சிருப்பாங்க செத்துருச்சு என்னன்னு. அது எப்படி நம்ம விட்ருவோமா, நம்ம தான் அங்கங்கே தேடினே இருக்கிறோமே. அப்போது இந்த படத்தை போட்டு காமிச்சு பாதி ஆஃப் பெட்டாக இருக்குது. அந்த படம் படமாகவே இல்லை, ஒரு லிமிட்டடாக, அதானால் அது ஒரு கோர் ஐடியா வச்சுருந்துச்சு. இந்த படம் போடும்போது இவர் வந்து நன்றி வந்து ரங்கா பிரதருக்கும் கார்த்திகேயனுக்கும் சொல்லணும். போட்டு காமிக்கும் போது டக்குன்னு இவர் வந்தார். இவரை பார்த்த உடனே ஐயோ இவர் கேன்ருவாரோ, அப்படின்ட்டுருவாரோ, ஹிந்தியில் பேசிடுவாரோ, மாலம் குச்சினை அப்படின்ட்டுருவாரோன்ட்டு என்னடா பார்த்தா அவர் என்னை விட சூப்பராக தமிழ் பேசுகிறாரு. ஏன்னா இவரு என்னோட சூப்பரா. அப்புறமா அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணாத, அந்த டைலாக் இந்த டைலாக் அப்படின்றாரு. இப்படின்னு எடுத்த உடனே இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு தான் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உழைப்புக்கெல்லாம் பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சதுன்றதை நான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட்க்கு ரொம்ப பெரிய நன்றி சார். தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் எவர் தமிழ் சினிமா கேன் சி, பிகாஸ் யூ ரெஸ்பெக்டட் our work, which I can tell wholeheartedly from whole Maitri crew will be like thankful to you till we die, because அது பெரிய பெரிய ரெஸ்பெக்ட். அது எங்களுடைய உழைப்புக்கு அன்றைக்கி கிடைச்ச ரெக்கக்னிஷன். அன்றைக்கி ஏந்திரிச்சு இது நம்ம பண்ணலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட நின்று இந்த படத்தை தேட்டருக்கு எடுத்துன்னு வர்றாரு.
அது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பெரிய உழைப்பு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் என்னென்னா, என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்புறம் கொசு அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் கொசு அடிக்காத கூடாது ஜோன்னான்னு ஒருத்தர் பேசினே இருப்பார். ஃபோன் பண்ணிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் அங்கே போடு இங்கே போடு, இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. நான் போக சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் அப்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. ஆனால் அப்ஸ்ட்ரீமில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு 200 ரூபா கொடுறா சரியா அப்படின்ட்டு அந்த 200 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பேசுவார். போட்டு தள்ளிட்டு பேசுன்னு பேசுவார். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக நான் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு 25 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸு, மெட்ராஸ் டாக்கீஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கன்னா மிஸ் ஆகுது, நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்க, என்ன ஆகுது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற உண்மை பயங்கரமாக உண்மையாக காண்டாயிருவார். யார் மேலாம் டப்புன்னு கோவப்பட்டுருவார், டப்புன்னு திட்டிடுவார், ஏன்னா நீங்கள்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு. அது தெரியல எவ்வளோ தூரத்துக்கு அதுன்னு. பட் ஆனால் இன்றைக்கி இந்த மைத்திரி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் அவருடைய பயங்கரமான அன்பிலீவபிள் டாக்ஸ் தான் என்கிட்ட. அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். முடிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் மைத்திரி பற்றி சொல்லணும்னா, ஏன் மைத்திரின்ற படம்னா, நான் பார்த்த வழியை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. இது 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 பேசிக்கான ஒரு விஷயம் தானே. நம்ம பார்த்த வழி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே மைத்திரியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லை. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படி நம்ம பண்ணும்போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடும். இது இந்த கருத்து மக்கள்கிட்ட போயிடும், நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி 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 நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு. காப்பாற்றிடலாம்னு யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலையாயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, 1 ரூபா 2 ரூபான்னு தேன்னுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45-50 லட்ச ரூபா போட்டிருக்கோம், என்னடா 1 ரூபா 2 ரூபாய் இல்லைன்ட்டு. 1 ரூபா 2 ரூபாய் இல்லை, தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்னதான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்றைக்கி சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, அண்ட் ஆர்டிஸ்ட் வில் நெவர் டை இஃப் யூ ஆர் ரேஷ்னல், இஃப் யூ திங்க் ரேஷ்னல், இஃப் யூ நம்ம பகுத்தறிவோடு பயணித்தா நம்மளால் என்றைக்கும் எவனாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருந்தது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die, because my ideas are rational. I'm rational ideologist. நான் அம்பேத்கரைட், நான் பெரியாரிஸ்ட். So I will never die. How can I die, man? If you kill, I might die. My body will die, but my ideas will never die. இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, கதிகருங்கிற டைமில் தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போர், இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா. போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டைக்கத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டைக்கத்தி குத்தினா அட்டைக்கத்தி எல்லாமே ஒடிஞ்சிடும் இல்லைப்பா. அதே அட்டைக்கத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்த ஆறெல்லாம் ஓட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இது அட்டைக்கத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி தள்ளிட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில் இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள்லாம், எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, ஆனால் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மடியில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் இதெல்லாம் பேசலாமானா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே நிறைய பேசாதப்பான்னு, ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே இதெல்லாம் நிறைய பேசாதப்பா, நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க, வருவங்களா யாருன்னா? எனி டைம் நம்ம டெத்தாக இல்லை பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம், நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம், ப்ரெஸ்ஸு நம்மளுக்கு எதாவது ஒன்று பண்ணி விடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் அசைற மாதிரி இல்லை சார், நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் போடுங்க. அவர் அந்த படத்தை வந்து நிறைய விஷயத்த நான் அவர் பக்கா நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறாருல, நம்மளுக்கான விஷயத்த, அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதும் அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லேயும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பயப்பட வேணாம் சார், நம்மளை எதுவும் பண்ண நடந்துடும் சார், கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எஃபர்ட் ஏன்னா காலகாலமாக நிறைய வழியிலேயே வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கோவம் வந்துடும் இல்லையா. அந்த கோவத்தோட வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். அந்த கோவத்தை வந்து மக்கள் மேலெலாம் செலுத்த முடியாது, ஏன்னா கோச்சிக்க முடியாது, ஏன்னா அவங்க அது காரணமே இல்லை. சமகாலத்தில் இருக்கிற மக்கள் வந்து எதுக்கும் இது காரணமே இல்லை, இதுக்கெல்லாம் முன்னாடி யாரோ ஒருத்தர் உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கோவத்தை எப்படி நம்ம சரி, அந்த கோவத்தை எங்கே காட்டலான்னா படைப்பு மேலே காட்டியாச்சு.
ஃபுல்லாக எஃபர்ட் போட்டாச்சு. ஏன்னா அந்த கோவம் தான் எங்களை இன்னமும் அப்படின்ற ஒரு மூடு. இப்போ இதை வச்சு நிறைய பேர் பல விதமாக எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதிக்கங்க. பட் நீங்கள் எங்களை தான் எழுதிட்டே இருக்கணும், வேறு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் என் மூஞ்சியில் இந்த மூஞ்சை பார்த்துக்கினே இருக்கணும், என்ன பண்ணுறது, சரியா? ஸோ அதெல்லாம் இந்த எஃபர்ட்டுக்கான காரணம் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான். பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த சினிமா வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது ரொம்ப இந்த இடம் தான் ரொம்ப காலமான இடம் அப்படின்வாங்கல்ல. என்ன தான் சென்சிட்டிவாக காமெடிக்கலாக பேசியிருந்தா கூட எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுருவேன். நான் என் வாழ்க்கையில் எது வேணாலும் ரீட்டைன் பண்ணுருவேன். இந்த படத்தால் என் அவருடைய கடைசி காலத்துலலாம் என்னால் பேசிக்கூட முடியல. என்னுடைய பெரிய லாஸ் என்னென்னா, இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க போகிறாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு ஷாட்டு கூட காட்டல அந்த ஆளுக்கு. எங்கள் அப்பா ஒரு ஷாட்டு சரியாக காட்டல. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் கூட வானாப்பா எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு போயிடுவார். எப்படின்னா காட்டிடுவோன்னா ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கிற டைமில் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப வலி. அது என்ன கோவமா என்னன்னு தெரியல, அது என்னவா கன்வெர்ட் ஆகும் தெரியாது. பட் அது பெரிய இழப்பாக நினைக்கிறேன். அவராக மாறி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி நின்று தான் நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எமோஷன் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆக தேவையில்லை, அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் நான். ஏன்னா இது ரொம்ப இப்போ தானே வந்திருக்கேன். நானும் இப்போ முடிச்சுட்டுன்னா நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட போகிறேன்னா இல்லை, இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவோம். என் டீம் என் கூட நிற்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா கண்டிப்பாக இதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம். அப்புறம் மேடம் நீங்கள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.